Hi friends, welcome to Green Recipe video. இன்னைக்கு வீடியோல ஒரு அருமையான கோவைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போறோம். கோவைக்காய் பொரியலை எவ்வளவு சுலபமா பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இப்போ கோவைக்காயை ஸ்டார்டிங்லயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா நாம கட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க நீல நீளமாவும் கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கோவக்காயை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி தான். அப்புறமா இதில கொஞ்சம் ரெட் கலர்ல பழுத்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நீங்க தூர போட்ற வேண்டாம். அதையுமே நாம சேர்த்து தான் குக் பண்ண போறோம். பாருங்க அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். எந்த பொரியலா இருந்தாலும் அப்பதான் நமக்கு அந்த வாசம் நல்லா கிடைக்கும். அப்புறமா ஒரு பெரிய ஆனியனை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்க ஆனியன் வதங்கினதும் ஒரே ஒரு garlic-ஐ இடிச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம கோவக்காயை இதல ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கோவக்காய் இந்த ஆயில்லே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம மசாலா ஐட்டத்தலாம் இதல ஆட் பண்ணலாம். பாருங்க நான் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த ஆயில்லே வதக்கி விட்டுட்டேன். அப்புறமா அந்த பச்சை வாசம் போயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம salt சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் chilli powder போட்டுக்கறேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. போட்டுட்டு அதையுமே நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா லைட்டா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்றேன். ஏனா கொஞ்சம் இது அவ்வளவு சீக்கிரத்துல மசியாது. சோ அதுக்காக தான் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிட்டு வேக விட்டுருங்க. அப்புறமா mix பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இல்லனா அடியில பிடிச்சிரும். பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா வந்துட்டு அப்புறமா நாம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படினா நீங்க கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு கோகனட் ஆயில் விட்டுறேன். அப்புறமா விட்டுட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நான் லாஸ்டா என்ன ஆட் பண்றேன் அப்படினா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்றேன். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த கோவக்காயோட ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கும். சாப்பிறதுக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சாம்பார் சாதத்தோடயோ அல்லது ரசம் சாதத்தோட அல்லது வெறும் சாதத்தோட கூட நீங்க போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स அவ்வளவுதான் நம்மளோட கோவக்காய் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स எவ்வளவு சிம்பிளான ரெசிபி நாம பண்ணிருக்கோம் பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, bye. Thank you. See you next video.